வழக்கறிஞர்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். சரி ராமசாமி, என்ன நடைமுறை, ஏன் காலம் தாழ்த்தப்படுகிறது? அப்போ இதுக்கு பின்னாடி பாஜக இருக்குன்னு ஒரு விமர்சனத்தை ஷபீர் முன்வைக்கிறாரு. ஈவன் ஸ்ரீவன் சாரும் சொல்கிறாரு, இதில் ஆளுநருடைய வேலைங்கிறது எண்ணிக்கை நிரூபிக்க சொல்கிறதுலாம் இல்லை, அதெல்லாம் ஃப்ளோரில் பண்ணுறதானேன்றாரு. என்ன நடைமுறைன்னு பார்க்குறீங்க? பாரத மன்னருக்கும் தமிழ் மக்களுக்கும் முதற்கண் வணக்கம். அதெல்லாம் மேட்டர் சொல்லுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆளுநர் இந்த கால அவகாசத்தில் தான் செய்ய வேண்டும் அப்படின்றதுக்கான தேவையும் இல்லை. அந்த டிஸ்கிரிப்ஷன் அப்படின்றத ஷபீர் அவங்க சொன்னாங்க. ஒரிஜினலாக இடையூறுப்பா அவங்க கேஸில் இருந்து ஆரம்பித்து அதுலேயே ஃபஸ்ட்டு 12 நாள் இல்லை 2 வாரம் அப்படின்றது அது 24 மணி நேரம் டு 48 மணி நேரத்துக்குள்ளே ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு இப்போது நவம்நெகி கேஸ் வரைக்குமே அந்த பொறுப்பு வந்திருக்கு. அதில் என்ன வந்ததுன்றீங்க? எடியூரப்பா வழக்கில் இருக்கக்கூடியதை இப்போ நம்ம வந்து முன்மாதிரி எடுக்கணும்னா இருக்குது 2 வித்தியாசம். ஒன்று வந்து நார்மலாக வந்து எலெக்டட் கவர்மெண்ட்டோட ரெக்கமெண்டேஷனில் எய்ட் அண்ட் அட்வைஸில் ஆக்ட் பண்ணுறது கவர்னரோட பொறுப்பு. கவர்னரோட டிஸ்கிரிப்ஷன் வந்து ரொம்ப ப்ரிடாமினண்ட்டாக இருக்கிறது வந்து அந்த கவர்மெண்ட் ஓத் எடுக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ இங்கே வந்து கம்ப்ளீட் டிஸ்கிரிப்ஷன் கவர்னரோடது மட்டும்தான், வேறு யாருமே என்ன அப்படின்னு சொல்ல முடியாது. கவர்னர் அந்த டிஸ்கிரிப்ஷன் யாரால் ப்ரூவ் பண்ண முடியாது அப்படின்றது அவரோட டிஸ்கிரிப்ஷன் மட்டும்தான். இவங்க 108, 116, 118, 200 என்ன நம்பர் கொடுத்தாலும் அது அவரோட டிஸ்கிரிப்ஷன் ஒன்று. ஓகே. இரண்டாவது விஷயம், அவர் கூப்பிடணும் அப்படின்றமோ சட்டப்பூர்வமாக இவர்கள் வந்து 2 வாரம் கேட்குறாங்க. அந்த 2 வாரம் நான் கொடுக்க முடியுமா இல்லையா? இவங்க கொடுத்த போது இவங்களோட ஆஃபர் ஆஃப் இவங்களோட லெட்டர் என்ன, இவங்களை சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு கொடுத்த லெட்டர் என்ன அப்படின்றதையும் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. இதுலயே ஒரு குழப்பம் என்னன்னா, இவங்க வந்து எண்ணிக்கையை அவங்க நிரூபிக்க வேண்டியது ஃப்ளோர்ல தானேங்கிறாங்க. இல்ல அது வந்து ப்ரூவ் பண்ண வேண்டியது அவங்க ஃப்ளோரில் தான், அதில் வித்தியாசம் கிடையாது. இவர்கள் வந்து எங்ககிட்ட 118 இருக்குன்னு சொல்லிட்டு 108 மட்டும் தான் கொடுத்தாங்க அப்படின்னா அதில் ஒரு பிரச்சனை இருக்குது. இது வந்து நம்ம இவர் என்ன எடப்பாடியார் அவர்களோட இதிலே பார்த்துக்கோ 2017 என்னால் இவ்வளோ ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னார். ஆனால் சிக்னேச்சர்ஸ் வந்து கம்மியாக இருந்தது அப்படின்ற அந்த பொசிஷன்லாம் அன்னைக்குமே இருந்துச்சு அப்படின்ற அந்த ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ அதனால் இவங்க எத்தனை லெட்டரில் கொடுத்துருக்காங்க, இவங்க என்ன எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு கான்ட்ரடிக்ஷன் இருந்திருக்கு அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கிறது. அப்படின்ற போது அதை வந்து தெளிவுபடுத்த வேண்டிய அவசியமும் இருக்குது. இப்போ ஆளுநர் வந்து இது முடியவே முடியாது, உங்களுக்கு நான் ஆஃபரே பண்ணல அப்படின்றலாம் இல்லை, நான் கிளாரிஃபை பண்ணிட்டு கரெக்டான பொசிஷனோட நான் உங்களுக்கு ஆக்ட் பண்றேன் அப்படின்றது தான். அதுல வந்து ஒரு பிரச்சனையே கிடையாது. அது வந்து 7ஆம் தேதி தான் 8ஆம் தேதி தான் அப்படின்னு இது வந்து சும்மா ஒரு விஷயத்துக்கு சொல்லணும்னா இவங்க ஜனநாயகம் படம் மாதிரி தான், நாங்க ரிலீஸ் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அதனால நீங்க படத்தை மேக்ஸிமம் எங்களுக்கு இன்னைக்கே ரிலீஸ் பண்ணி ஆகணும் அப்படின்றது இவங்க நிர்ணயம் பண்றது கிடையாது. ஓத் டேக்கிங் டேட் அப்படின்றது இது வந்து இவர்களும் ஆளுநரும் சேர்ந்து முடிவெடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அப்படின்ற போது இவர் இதெல்லாம் நாங்க பண்ண முடியும், இதெல்லாம் தேவை இருக்கு அப்படின்ற அந்த லெட்டர் ப்ராப்பரா இருக்கா இல்லையா அப்படின்றத அவருமே பார்க்கணும்ல. ஏதோ ஒரு லெட்டர் கொடுத்துட்டோம், அந்த 108 பேரோட சிக்னேச்சர் கரெக்டா இருக்கா இல்லையா எல்லாமே அவங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் இவங்க வெரிஃபை பண்ணணும். அதற்கான தேவை இருக்கிறது, அதற்கான கால அவகாசம் மினிமமா கொடுத்தாகணும். ரைட், பேசலாம். முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். ஆர்கே, நீங்க என்ன பண்றீங்க? நான் உங்கள்கிட்ட வரேன் சார். அவர் ரொம்ப நேரமா ஷபீர் வேற அதுக்கு ஏதோ லீடெல்லாம் கொடுத்துட்டே இருக்காரு. எஸ் ஆர்கே, இதுல ஆளுநர் வந்து அவருக்கான அதாவது ஓட் டேக்கிங்க்கு முன்னாடி அவருக்கு இருக்கக்கூடிய ரைட்ஸ் எல்லாம் அவர் எக்ஸிக்யூட் பண்றாருன்றார் ராமசாமி. அதான் மீடியாவில் பேசிகிட்டு இருக்காரு, உங்கள் மீடியாவில் பேசினார் நியூஸ் 18. அதாவது இதுவரை நான் இது பார்த்ததே கிடையாதுங்க. அதாவது ஒரு நீங்கள் பார்த்துருக்கீங்களா உங்களுடைய இவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸில் வந்து ஒரு கவர்னர், அதாவது இக்கட்டான ஒரு சூழ்நிலை, ஒரு அரசாங்கத்துக்கு வந்து முழு பெரும்பான்மை கிடையாது, அந்த ஒரு சிச்சுவேஷனில் வந்து என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா மீடியாவுக்கு பேட்டி கொடுத்து கொண்டிருக்காரு. அது ஃபோனில் வந்து கொண்டே இருக்கிறார். நியூஸ் 18க்கு வராரு, அதன் பிறகு NDTVக்கு வராரு, அது பிறகு டைம்ஸ் நவுக்கு வராரு. இதில் வந்து எல்லாம் சொல்லிட்டே இருக்காரு. ஐ ஹேவ் டு பி சாட்டிஸ்ஃபைட் அப்படிங்கிறாரு. அதன் பிறகு வந்து தே டோன்ட் ஹேவ் த நம்பர்ஸ் அப்படிங்கிறாரு. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவருக்கு முதல்ல அனுப்பப்பட்ட மெயில் அவர் சொல்றது பர்சன்டேஜ் தான் சொன்னாங்க, நம்பர் ஆஃப் சீட்ஸை மென்ஷன் பண்ணல. அதெல்லாம் அவர் குறிப்பிடுறாரு. ஏன் ஃபோன் போட்டு கேட்க வேண்டியதானே என்னாச்சுன்னு? அதாவது ஒரு புது கட்சி இல்ல யாரு ஆட்சிக்கு நாங்க வந்து இது ஸ்ட்ரென்த் இருக்கு அப்படின்னு கேள்வி கேட்கிறோமோ அவங்க கொடுக்குற லெட்டர்ல எங்களுக்கு இந்த ஸ்ட்ரென்த் இருக்கு, இத்தனை பேர் இருக்காங்க, இதுதான் இந்த தொகுதியில இருந்து வந்திருக்காங்க அப்படின்றத அவங்க சொல்லணும். சரி, ஒரு ப்ரோஃபார்மா வச்சு இனி அட்லீஸ்ட் நவ் ராமசாமி மையப்பன் ஒரு ப்ரோஃபார்மா போட்டு எல்லா அரசியல் கட்சிகளுக்கு அனுப்புனா கரெக்டா இருக்கும். ஆனால் பாஜக வந்து இதெல்லாம் தான் டிசைட் பண்ணது, இல்லைன்னா பாஜகனுடைய ஆளுநர்கள் வந்து செய்ய மாட்டார்கள் வந்து இன்னைக்கு நான் வந்து முடிவு மத்திய அரசின் ஆளுநர்கள் மத்திய அரசின் ஆளுநர்கள் பாஜக ஆளுநர்கள் ஜனாதிபதியோட ஆளுநர் அதான் மத்திய அரசினுடைய ஆளுநர்கள் தான் கரெக்டா இருக்கும். அப்படி இருந்தால் கூட எனக்கு பிரச்சனை இதுதானுங்க. இவ்வளவு இக்கட்டான ஒரு மேட்டர் நடந்துட்டு இருக்குது. தாராளமாக இந்த கட்சிகிட்ட கூப்பிட்டு கேட்கலாம், இல்லை என்றால் இந்த கட்சியை அறிவுறுத்தலாம். ஒரு புது கட்சி நடக்கிறது, தாராளமாக அறிவுறுத்தலாம். என்ன தேவை என்று நீங்க சொன்னீங்கன்னா அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ என்ன பிரச்சனை? இப்போ வந்து இடதுசாரிகள் நான் போவான்னு நினைச்சேன், விடுதலை சிறுத்தைகள் போவாங்கன்னு நினைச்சேன், அவருக்கு வரமாட்டாங்க. இப்போ வரமாட்டாங்க. சாயங்காலம் பை திஸ் ஈவினிங்
ஃபீலிங் கவர்னருக்கு இப்போ தெளிவாயிடுச்சு. நாளைக்கு அவங்க வரமாட்டாங்க இல்ல, ஷபீர் சொல்றாரு வருவாங்கன்ற எதிர்பார்ப்பு இருக்குன்னா. ஆமா, எனக்கு அதான் இருந்தது. இன்னைக்கு காலையில அதான் எதிர்பார்ப்பு இருந்தது. இவங்க எல்லாரும் போயிருவாங்கன்னு தான் சண்முகம் கூட சொன்னார் இல்லையா, அவங்க எங்களுக்கு ஒரு அழைப்பு விடட்டும், நான் அதன் பிறகு கன்சிடர் பண்ணுவோம்னு சொன்னாரு. அதுக்கு பிறகு அதை பத்தி பேசுவோம்னாரு. ஆமா, அது அது அப்படியே நிக்குது. விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவனும் வந்து ஆங்கில சேனல் NDTVக்கு வீரராக பேசினாரு. ஆமா, நான் சாரி அதை பார்க்கல, அதுல பார்த்ததா தான் சொன்னாரு. அவர் கேட்கட்டும், அதன் பிறகு வந்து நாங்க முடிவெடுக்கிறோம்னு சொன்னாரு. ஆனா இன்றைக்கு இரவு வரை அதுக்கு ஒரு மூமெண்ட்டும் கிடையாது. அதனால இப்போ என்னை பொறுத்தவரை தான் அவங்க போறதுக்கு வாய்ப்பு இல்லை என்று நான் கருதுகிறேன். அப்படி இருக்கும்போது ஆளுநர் வந்து நாளைக்கு கிளம்பி போயிடுறாரு. ஏன்னா கேரளால அங்க வந்து பெரிய பஞ்சாயத்து நடந்துருக்கு. டெஃபினட்டா ஒரு முதலமைச்சர் ஆமா ஒன்னும் 2-3 பேர் வந்து இது அடிதடி சண்டையில வந்து கடைசியில் ஒருத்தர் வந்து நிப்பார் நினைக்கிறேன். அந்த ஒருத்தரை வந்து முதல்வராக வந்து பிரமாணம் செய்து வைப்பார் நினைக்கிறேன். அப்போ அந்த அளவுக்கு அங்க போக வேண்டிய அவசியம் இருக்கு. ஓகே, அடுத்ததாக முதல்வர் எடப்பாடி பழனிசாமிக்கு வாழ்த்துக்கள் அப்படித்தான் சொல்ல வேண்டியதா இருக்கிறது. புதுசா ஏதோ ஒன்று சொல்றீங்க, ஏன் சொல்லக்கூடாது? இப்போ வந்து தெளிவா பாருங்களேன். அதாவது ஃபர்ஸ்ட் கட்சி அழைத்தாச்சு, அவங்களால் வந்து இன்னைக்கு கவர்மெண்ட் மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ண முடியவில்லை. இன்னும் நாள் இருக்கு சார், முடியலன்னு அவங்க சொல்லல. கவர்னர் இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட். இல்ல அதான் கவர்னர் இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைடு. அப்ப அடுத்த கட்சிக்கு கவர்னர் கொடுக்கலாம். இது எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் தானுங்க. கவர்னரோட டிஸ்கிரிப்ஷன் ஒரு கையும் கணக்கும் கிடையாது. அடுத்த கட்சி திமுக தானே, நீங்க எப்படி அதிமுக கொண்டு வரீங்கன்ற. அப்ப திமுக அதுக்கு இது கொடுத்தா போதும்ல, சப்போர்ட் பத்திரம் கொடுத்தா போதும்ல. அதாவது என்ன சார் நீங்க பாஜக காங்கிரஸ் சேர்ந்து ஒன்னா வரா மாதிரி சொல்றீங்களா சார்? என்ன சார் அது? தாராளமா வரலாங்க. இப்ப 3 நாளா இந்த பேச்சு அடிபட்டு கொண்டுதான் இருக்கிறது. இவர்களால் அரசாங்கம் ஃபார்ம் பண்ண முடியாது. இடதுசாரிகளும் அதே நேரத்தில் இவர்களும் தெளிவா இருக்கிறார்கள். யாரு விடுதலை சிறுத்தைகளும் தெளிவா இருக்கிறாங்க, போக மாட்டாங்க, தெளிவா இருக்கிறார்கள். பாமகவுக்கு இக்கட்டான சூழ்நிலை நாமே பேசியாச்சு, முன்னாலே பேசியாச்சு, அவர்கள் போக மாட்டார்கள்னு. அப்புறம் யார் பாஜக போறதா இல்ல பிரேமலதா போறதா இல்ல வந்து அமமுக போறதா? இதுதான் கேள்வியா இருக்கிறது. அமமுகவை பொறுத்தவரை தினகரன் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தான் இருக்காரு. ஆமா, ஒரே ஒரு சட்டமன்ற. அதை தாண்டி வந்து தினகரனுக்கு டெல்லிக்கு போக வேண்டிய அந்த ஆசை இருக்குது. ராஜ்யசபா மெம்பர்ஷிப் வேணும் என்ற அந்த ஆசை இருக்கிறது. அப்ப என்ன செய்வார்கள்? இந்த ஒரு சூழ்நிலையில வந்து என்ன செய்ய இயலும் என்றதுதான். அப்ப அடுத்த கட்சியை தான் அழைக்க முடியும். நீங்க சொல்ற சினாரியோலயா இருக்கே, அப்ப வந்து இந்த எண்ணிக்கை வராதுன்னு ஆளுநரும் யோசிக்கும் போது அவர் அப்ப இதை வந்து நீங்க நம்பர் காமிங்கன்னு சொல்லக்கூடிய கேள்வி வரத்தானே செய்வாங்க இல்லையா? நிச்சயமாக. அதாவது இப்ப அடுத்த ஒரு காம்பினேஷன் என்பது உண்மைதான், திமுக தான் அடுத்த காம்பினேஷன். ஆனால் திமுக வந்து ஒரு ஆதரவு கடிதத்தை கொடுத்து விட்டால் அதுவும் கவர்னருடைய டிஸ்கிரிப்ஷன்ல வர விஷயமா தான் இருக்கிறது. சரி, எடப்பாடி பழனிசாமி முதல்வர் ஆகட்டும் என்பதற்காக திமுக பத்திரம் கொடுக்கிறது, அது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமா லாஜிக்கே இல்லாத ஒரு விஷயமா நீங்க சொல்றீங்க. ஆமா, இதுவரைக்குமான ட்ராக் ரெக்கார்ட்ல நான் சொல்றேன், நேர் எதிரா இருக்கக்கூடியவர்கள். ஆமா, லாஜிக் இருந்தா மக்கள் தேர்ந்தெடுத்தார்கள். அட்லீஸ்ட் தேர்ந்தெடுத்து வந்து ஒரு மெஜாரிட்டி கொடுத்துருக்கலாம், அதுவும் கொடுக்கல. ஒரு லாஜிக் இல்லாத ஒரு நபரை தேர்ந்தெடுத்து விட்டு அவரை வந்து முதல்வராக உட்கார வைக்க முடியவில்லை. இப்போ அடுத்த ஃபார்மேஷனுக்கு வந்து கவர்னரை பொறுத்தவரை கவர்னர் சொல்றாரு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு இருக்குங்க, ஃப்ளோர் ஆஃப் த அசம்பிளி தான், வேற எங்கேயுமே கிடையாது என்று சுப்ரீம் கோர்ட்டினுடைய தீர்ப்பு இருக்கிறது. நீங்க கொண்டே ராஜ்பவன்ல கொண்டே சாரி ரவியினுடைய லோக் பவன்ல கொண்டே நிறுத்தினாலும் சரி, ராஜ்பவன்ல கொண்டே பழைய ராஜ்பவன்ல கொண்டே நிறுத்தினாலும் சரி, அதெல்லாம் நம்பர் எண்ணிக்கையே கிடையாது, ஃப்ளோர் ஆஃப் த ஹவுஸ் எல்லாமே தீர்மானம் இருக்குது. பட் நம்ம கவர்னர்கள் வந்து 2017 இருந்து கவர்னரை பார்த்து கொண்டு தானே இருக்கிறோம். சசிகலா அம்மையார் வந்து பிப்ரவரியில அவர்கள் வந்து பதவி பிரமாணத்துக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஒரு வித்யாசாகர் ராவ் என்னென்ன விளையாட்டம் செய்தார்கள் நான் பார்த்து கொண்டு தான் இருக்கோம். அதே விளையாட்டு மறுபடியும் நடந்து கொண்டிருக்கிறது வித் the blessings of BJP. அதுதான் பிரச்சனை.